அண்மை செய்தி. தனிநபர் 4.5 லிட்டர் மதுவை வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் உத்தரவு புதுச்சேரி மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தனிநபர் 4.5 லிட்டர் மதுவை வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் உத்தரவு புதுச்சேரி மதுபானங்களுக்கு பொருந்தாது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசின் உத்தரவு புதுச்சேரி உள்ளிட்ட பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து மது கொண்டுவர அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீஞ்சூரை சேர்ந்த தமிழரசன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தனிநபர் 4.5 லிட்டர் மதுவை வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் உத்தரவு புதுச்சேரி மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் விவரங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசின் உத்தரவு புதுச்சேரி உள்ளிட்ட பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மீஞ்சூரை சேர்ந்த தமிழரசன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். தற்போது தனிநபர் 4.5 லிட்டர் மதுவை வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் உத்தரவு புதுச்சேரி மதுபானங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கோட பின்னணி என்ன விவரம்? பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 4.5 லிட்டர் வரை மதுபானம் கொண்டு வரலாம் என உயர்நீதிமன்றம் அண்மையில் ஒரு அனுமதி வழங்கியதாக சமூக ஊடகங்களை ஒரு செய்தி பரவி வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக முறையிட்டு இது தொடர்பாக உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள மதுபானங்களுக்கு மட்டுமே தனிநபர்கள் அந்த 4.5 லிட்டர் வரை மதுபானத்தை தனிநபர் வைத்திருக்கலாம் என்ற அரசாணை தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பொருந்தும் என்ற அடிப்படையில அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஒரு முறையீட்டை செய்திருந்தார்கள். அதற்கு முன்பாக மீஞ்சூர் பகுதியை சேர்ந்த தமிழரசன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் இந்த அரசாணையை சுட்டிக்காட்டி அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து 3.4 லிட்டர் மதுவை எடுத்திருந்ததற்காக அந்த வழக்கை தங்கள் மீது போடப்பட்டிருக்க அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். என்றால் இந்த தமிழ்நாட்டில் 4.5 லிட்டர் வரை மதுபானத்தை தனிநபர் வைத்திருக்கலாம் என்ற ஒரு அரசாணை இருக்கிறது. அந்த அரசாணையின் அடிப்படையில தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார்கள். இந்த வழக்குகள் அனைத்தையும் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்று இந்த வழக்குல ஒரு தெளிவான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞருடைய வாதத்தை ஏற்று இந்த அரசாணையை ஏற்றுக்கொண்டு வெளி மாநில மதுபானங்களுக்கு இந்த அரசாணை பொருந்தாது என்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மதுபான வகைகளை 4.5 லிட்டர் மதுபானத்தை தனிநபர் வைத்திருக்கலாம் என்ற அரசாணையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபான வகைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா தரப்புல நீதிமன்றத்தில் வாதங்களாக வைக்கப்பட்டது. புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரக்கூடிய மதுபானங்களுக்கு எந்த வகையிலும் இந்த அரசாணை பொருந்தாது என்பதையும் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் முந்தைய அந்த அனுமதி வழங்கியதாக சமூக ஊடகங்களில் பரவிய செய்தி தவறானது என்ற அடிப்படையிலும் அரசாணை தமிழகத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்ற அடிப்படையிலும் இந்த வழக்குல இன்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தார்கள். குறிப்பாக தனிநபருக்கான பயன்பாட்டிற்காக 4.5 லிட்டர் மதுபானத்தை வைத்துக் கொள்ள விலக்கு அளிக்கக்கூடிய அந்த அரசாணையானது தமிழக அரசினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதுபான வகைகளுக்கு மட்டுமே பொருந்தும். பிற மாநிலங்களிலிருந்து பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரக்கூடிய மதுபானங்களுக்கு இது பொருந்தாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள் செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா?
13 plus years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000 plus happy customers. 5,000 plus acres delivered. 20 plus cities. G Square. Your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?